ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப் ஓட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்செண்ணையும் கடுகு, சீரகம், சோம்பு இதில் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். இப்போ பார்க்க நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கு ஒரு அரை பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கு ஒரு தக்காளியும் இதில் போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கு காய்கறி போட்டுடலாம். பீன்ஸு கொஞ்சம், நம்ம கேரட்டு, பீன்ஸ், குடமிளகா போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம காய்கறி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே பொடிகள் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகு பொடி, அரை ஸ்பூன் வத்தப்பொடி, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது கூடயே நம்ம ஒரு கரண்டி ஓட்ஸ் எடுத்துருக்கோம். ஒரு கரண்டி ஓட்ஸுக்கு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஓட்ஸை இதில் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க மல்லிச்செடியும் இதில் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஓட்ஸ் சூப் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.